ஹாய் வீவர்ஸ், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான 10 புதுவிதமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம லைஃபையே சூப்பரா மாத்திடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கிளீன் வாட்டர். ட்ரக்கிங் போறவங்களுக்கு குடிநீர் தான் மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஆனா இந்த யுஜா பியூரிஃபையர் இருந்தா நம்ம எந்த தண்ணியை வேணும்னாலும் ஈஸியா பியூரிஃபை பண்ணிக்கலாம். அதுலயும் இது சோலார் பவர்ல இயங்குற ஒரு டிவைஸ். இதனால எவ்வளவு தண்ணியை வேணும்னாலும் நம்ம தொடர்ந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இத நம்ம வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்தா நம்ம மொபைல் லேப்டாப்ஸ்க்கு எல்லாம் சார்ஜ் போட்டுக்கலாம். இதே மாதிரி அவுட்டோர் போறவங்க மீன் பிடிக்கவும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பல மணி நேரம் தூண்டில பிடிச்சிக்கிட்டே இருந்தாதான் ஒரு மீனையாவது பிடிக்க முடியும். ஆனா இந்த ஆட்டோமேட்டிக் ஃபிஷ் கிட் இருந்தா இது நமக்கு தானாவே மீன் பிடிச்சு தரும். தூண்டில மட்டும் போட்டு வச்சுட்டா போதும். தூண்டில மீன் மாட்டினா இது நமக்கு அலர்ட் கொடுக்கும். இதே மாதிரி அவுட்டோர் போறவங்களுக்காகவே இந்த பவர்ஃபுல் டார்ச் லைட்டையும் உருவாக்கி இருக்காங்க. இத டார்ச் லைட்டா மட்டும் யூஸ் பண்றது இல்லாம இத வச்சு நம்ம நெருப்பையும் பத்த வச்சுக்க முடியும். நம்ம அவுட்டோர் போயிருக்கும் போது யாராவது நம்மள அட்டாக் பண்ண வந்தா இந்த லைட்டையே நம்ம ஒரு ஆயுதமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான டார்ச் லைட். அடுத்தது பாட் நோனோ. வீட்ல தனியா இருக்கிற குழந்தைகளுக்காகவே இந்த பாட் நோனோவை உருவாக்கி இருக்காங்க. இது வீட்ல தனியா இருக்கிற குழந்தைகளை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் ஏதாவது அன்வான்டடா பண்ணாலோ, வீட்ல நெருப்பு ஏதாவது எரிஞ்சாலோ இது உடனடியே நமக்கு வீடியோ கால் பண்ணி வீட்ல என்ன நடக்குதுன்னு காட்டும். இது சாட் ஜிபிடியோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால குழந்தைகள் இது கிட்ட என்ன வேணும்னாலும் பேசலாம். நம்மளும் வெளியில இருந்துகிட்டே இந்த டிவைஸ் மூலமா குழந்தைகள் கிட்ட பேச முடியும். வீட்ல பெட்ஸ் இருந்தா கூட அந்த பெட்ஸ் கூடயும் விளையாடும். இதுக்கு சார்ஜ் குறையும் போது தானாவே இதுக்கு சார்ஜ் போட்டுக்கும். 24 மணி நேரமும் இது நம்ம குழந்தைகள் கூடவே இருந்து நம்ம குழந்தைகளையும் பெட்ஸையும் பாத்துக்கும். அடுத்தது மூன் வாக். ரோலர் ஸ்கேட்டரையும் ஷூவையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்குனது தான் இந்த மூன் வாக்கர். இத போட்டுக்கிட்டு நம்ம நார்மலான ஷூ மாதிரியும் நடக்கலாம். கால் வலிக்கும் போது ஸ்கேட் பண்ணிக்கிட்டேவும் போலாம். இந்த ஷூவை போட்டுக்கிட்டா நம்ம நார்மலா நடக்கிற தூரத்தை விட 2 மடங்கு அதிகமான தூரம் நடக்க முடியுமா. முக்கியமா இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நடக்கும்போது நமக்கு காலே வலிக்காதாம். அடுத்தது பாட் கிச்சன். இனிமே சமைக்கிறத கூட இந்த மாதிரி மிஷின்கள் தான் செய்ய போகுது. பாட்டின் கிட்ங்கிற இந்த டிவைஸ் 46 வகையான உணவுகளை தானாவே செய்யுது. சமைக்கிறதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மட்டும் இந்த டிவைஸ்ல ஃபில் பண்ணிட்டா இது நம்ம கேக்குற உணவை டக்கு டக்குன்னு சமைச்சு கொடுக்கும். இந்த டிவைஸை கழுவணுங்கிற அவசியமும் கிடையாது. இது தானாவே கிளீன் பண்ணிக்கும். இதனால ஃபியூச்சர்ல உணவுகளை கூட இந்த மாதிரி டிவைஸ்கள் தான் நமக்கு சமைச்சு தர போகுது. சரக்கடிக்கிறவங்களுக்கு கூட பாசியாங்கிற இந்த டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. தேவையான சரக்கெல்லாம் இதுக்குள்ள ஊத்திட்டா இதுவே மிக்ஸ் பண்ணி காக்டெயிலா கொடுத்துருது. இதுக்குள்ள ஊத்துற ஜூஸை கூலிங்காவும் வச்சுக்குது. இதனால நம்ம எப்ப வேணும்னாலும் இதுல இருந்து சில்லுன்னு ஜூஸையும் சரக்கையும் எடுத்து குடிச்சுக்கலாம். அடுத்தது ஸ்மார்ட் கார். பொதுவா எல்லாராலையும் அதிக பணம் கொடுத்து டெஸ்லா மாதிரி தானா ஓடுற ஒரு காரை வாங்க முடியாது. ஆனா இதுக்காகவே இந்த NV300 நைட் விஷன் டிவைஸை உருவாக்கி இருக்காங்க. இந்த டிவைஸை வாங்கி நம்ம கார் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த டிவைஸ் நம்ம காரை ஸ்மார்ட் கார் மாதிரி மாத்திடும். டெஸ்லா கார் எப்படி முன்னாடி போற கார்கள் எல்லாம் ட்ராக் பண்ணுதோ அதே மாதிரி இந்த டிவைஸ் நம்ம காருக்கு 200 மீட்டர் முன்னாடி போற எல்லா விஷயங்களையும் ட்ராக் பண்ணும். வண்டிக்கு முன்னாடி ஏதாவது விலங்குகள் வந்தா கூட இந்த டிவைஸே அந்த விலங்கை டிடெக்ட் பண்ணி நமக்கு ஸ்கிரீன்ல காட்டும். இந்த ஒரு சின்ன டிவைஸ்னால நம்மளால சேஃபா வண்டி ஓட்ட முடியும். அடுத்தது பூல் அலர்ட். நிறைய ஸ்விம்மிங் பூல்கள்ல விலங்குகளும் குழந்தைகளும் விழுந்து மாட்டிக்கிறத பாத்திருப்பீங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பூல் அலர்ட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த டிவைஸை நம்ம ஸ்விம்மிங் பூல்ல செட் பண்ணிட்டா நம்ம ஸ்விம்மிங் பூல்குள்ள யாரு விழுந்தாலும் இது உடனே நமக்கு அலர்ட் கொடுக்கும். நம்ம வெளியில இருந்தா கூட நம்ம மொபைல் மூலமாவே ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருக்கிறவங்களோட பேசிக்க முடியும். இது சோலார் பவர் மூலமா சார்ஜ் ஏறிக்கிறதுனால இதுக்கு நம்ம சார்ஜ் போடணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தது நானோ பேக். ஒவ்வொரு வருஷமும் மனிதர்கள் 5 ட்ரில்லியன் அளவுக்கு பிளாஸ்டிக் கவர்ஸை பயன்படுத்துறாங்க. பிளாஸ்டிக் கவர்ஸோட பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த நானோ பேக்ஸை உருவாக்கி இருக்காங்க. இந்த பேக் மொத்தமாவே 0.05 மில்லிமீட்டர் திக்னஸ்ல தான் இருக்கும். அதாவது நம்ம முடிய அளவுக்கு மெலிசான நூலை வச்சு தான் இந்த பேக்கை தயாரிச்சிருக்காங்க. ஆனா இந்த பேக் 30 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். இதை ஈஸியா மடிச்சு நம்ம பாக்கெட்குள்ள வச்சுக்கலாம். தேவைப்படும் போது பேக்கா பயன்படுத்திக்கலாம். இது வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் கூட. இதனால தண்ணி பட்டாலும் இந்த பேக்குக்கு எதுவுமே ஆகாது. அடுத்தது ஸ்ட்ரெயிட். இந்த சின்ன டிவைஸ் ரொம்பவும் சூப்பரான ஒரு வேலையை செய்யுது. இத நம்ம முதுகுல மாட்டிக்கிட்டா நம்ம எப்பெல்லாம் நமக்கு தெரியாம குனியறோமோ அப்பெல்லாம் இது நம்மள நேரா உட்கார சொல்லி சிக்னல் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி குனிஞ்சு உட்கார்றதுனால வயசாகும் போது கூனே விழுந்திருக்கு. ஆனா இந்த ஒரு சின்ன டிவைஸ் நமக்கு கூன் விழாம காப்பாத்துது. இத நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி நம்ம ஹெல்த் ரிப்போர்ட்ஸையும் செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சின்ன டிவைஸ் நம்ம உயிரையும் காப்பாத்துது. இத வாட்ச் மாதிரி கூட நம்ம கையில ஒட்டிக்கலாம். சைக்கிள்ல போகும்போது பேக்குக்கு பின்னாடி இத மாட்டிக்கலாம். பெட்ஸோட கழுத்துலயும் இத மாட்டி விடலாம். இந்த லைட் மூலமா வண்டியில போறவங்களுக்கு நம்ம ரோட்ல போறது தெளிவா தெரியும். இந்த சின்ன லைட் மூலமா நிறைய விபத்துகள் நடக்காம தடுக்க முடியும். அடுத்தது ஹோம் ஜிம். நிறைய பேருக்கு தினமும் ஜிம்முக்கு போறதுக்கு டைமே இருக்காது. அவங்களுக்காக தான் இந்த ஹோம் ஜிம்மை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு ஜிம் பேட் பெஞ்ச்ல நம்மளால ஜிம்ல பண்ற 26 வகையான எக்ஸசைஸ்களை பண்ண முடியும். அதாவது இந்த ஒரு சின்ன டிவைஸ் நம்ம வீட்லயே ஒரு மினி ஜிம்மா மாத்திடும். இதே மாதிரி நிறைய பேர் வீட்ல செடி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கான ஸ்பேஸ் அவங்க வீட்ல இருக்காது. அவங்களுக்காக தான் இந்த
மேக்னோ பாட்டை உருவாக்கி இருக்காங்க. இதுல நம்ம சின்ன சின்ன செடிகளை அழகுக்காக வளர்க்க முடியும். டேபிள் பாட்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல இருக்கிற மேக்னெட்ஸ் மூலமா நம்ம எத்தனை பாட்டுகளை வேணும்னாலும் ஒன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுங்களுடைய டிசைனையும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம். இதை விட கொஞ்சம் பெரிய செடியா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த டைல் பாட்ல செடிகளை வளர்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இதுல தண்ணி ஊத்துனா போதும். வீட்டுக்குள்ளேயே ரொம்ப சூப்பரா இந்த மாதிரி அழகான செடிகளை வளர்க்கலாம். அடுத்தது பவர் பேங்க் கீ செயின். நம்ம வெளியில போகும்போது மொபைல்ல சார்ஜ் இல்லாம போச்சுன்னா சார்ஜ் போடுறதுக்காகவே ஏதாவது ஒரு இடத்துல அதிக நேரம் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா இந்த பவர் பேங்க் கீ செயின் இருந்தா நம்ம எப்ப வேணும்னாலும் நம்ம மொபைலுக்கு ஈஸியா சார்ஜ் போட்டுக்கலாம். இத பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இந்த ஒரு சின்ன கீ செயின்ல இருந்து 2 முறை நம்ம மொபைலுக்கு ஃபுல் சார்ஜ் போட்டுக்க முடியும். இதே மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல வாழ்றவங்களுக்காகவே இந்த பவர் பேங்கை உருவாக்கி இருக்காங்க. இத பவர் பேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத ஒரு ஹீட்டிங் டிவைஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹீட் வேணுமோ அந்த டெம்பரேச்சரை இந்த டிவைஸ்ல செட் பண்ணிட்டா நெருப்பே தேவையில்லை. இந்த டிவைஸே அவங்கள வார்மா வச்சுக்கும். தேவைப்படும் போது இத பவர் பேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஃப்ளையிங் கார்ட். பொதுவா ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ஷாப்பிங் கார்ட்ல வச்சுதான் வாங்கின பொருட்கள் எல்லாம் தள்ளிட்டு வருவாங்க. உயரமான இடங்கள்லயோ தாழ்வான படிக்கட்டுகள்லயோ இந்த ஷாப்பிங் கார்ட்டை எடுத்துட்டு போக முடியாது. இதுக்காக தான் இப்போ இந்த ஃப்ளையிங் கார்ட்டை உருவாக்கி இருக்காங்க. இது மேல வச்சு நம்ம எல்லா பொருட்களையும் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். கீழே சுத்துற ரெக்கைகள் மூலமா இது அந்தரத்துல மிதந்துகிட்டே வரும். இதனால ஈஸியா இது மேல பொருட்களை வச்சு எடுத்துட்டு போக முடியும். ரொம்ப சீக்கிரமே ஷாப்பிங் கார்ட்ஸ்க்கு பதிலா இந்த ஃப்ளையிங் கார்ட்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த பொருட்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.